بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் இன்று கடைசி பகுதியில் இருக்கிறோம். இந்த தலைப்பு குழந்தை திருமணம் முதல் குழந்தை வளர்ப்பு வரைக்கும். அது திருமணம் பகுதியில் கடைசி பகுதி. அதாவது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய உலமாக்களாலும் பேசப்பட்டு விளங்கப்படுத்தப்பட்ட ஒரு தலைப்பு. அதனால அதற்குள்ள தர்பியா ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரச்சனைகளை சமாளிக்கிற விஷயங்கள், பிரச்சனைகளை எப்படி சுமூகமாக கொண்டு போகிறது, இது போற விஷயங்கள் இருக்கின்றன. இவைகளை பற்றி நானும் பல இடங்களில் பேசுகிறேன், நிறைய உலமாக்களும் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் திரும்பி மீட்டத்துல ஒரு பெரிய அளவில் பிரயோஜனம் இருக்காது. இந்த இடத்துல நான் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்கின்ற பகுதியில மிக முக்கியமான சில அம்சங்களை, அடிப்படையான அம்சங்களை, கடமையான சில அம்சங்களை, அதாவது கூடுதலாக பேசப்படாத சில அம்சங்களை பற்றி இந்த இடத்திலே நான் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த பகுதியை பொறுத்தவரை கணவன் மனைவி பிரச்சனையில சிக்கல்களை சமாளிப்பது எப்படி, என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் உருவாகும் என்பது போன்ற விஷயங்களை ஒரு சுருக்கமாக மாத்திரம் சொல்லிவிட்டு சில முக்கியமான அடிப்படையான பகுதிகளை, இது சட்டங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்ன்றதுனால அந்த பகுதிகளை மாத்திரம் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதுல முதலாவது விஷயம், ஒப்பந்தத்தில் அதாவது ஒரு கணவன் மனைவி என்று ரெண்டு பேர் சேர்றாங்க என்று சொன்னால், திருமண பந்தத்துக்குள் இணைகிறார்கள் என்று சொன்னால், அதன் மூலம் மனைவிக்கு ஏற்படுகின்ற கடமைகள் என்ன? இது ஒரு ஒப்பந்தம் வேண்டா, எக்ஸ்ட்ரா கடமை உங்களுக்கு உருவாக போகுது. அதன் மூலம் மனைவிக்கு ஏற்படுகின்ற கடமைகள் என்ன? ஒரு கணவன் மனைவிடத்திலிருந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஒரு கணவன் மனைவிடத்திலிருந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம், இது ஒரு விஷயம். அதே போல கணவனிடத்திலிருந்து மனைவி புறத்தில் கணவனுக்கு ஏற்படுகின்ற கடமை என்ன, மனைவிக்காக கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, கணவனிடத்திலிருந்து என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். இந்த விஷயங்களை மட்டும் சுருக்கமாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு மத்தியில விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஏன்னா மற்ற விஷயங்கள் அது மன ரீதியாக அவர்களுடைய நிர்வாக திறமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதிகமாக பேசப்பட்ட அம்சங்கள். இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண குர்ஆன் வசனம் எங்களுக்கு திருமண ஒப்பந்தத்தை வஅஹத்ன மின்கும் மீசாகன் கலீதா, உங்களிடத்தில் அதாவது பலமான ஒரு ஒப்பந்தத்தை அந்த பெண்கள் எடுத்திருக்கிறார்கள், பலமான ஒரு ஒப்பந்தத்தை அந்த பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா நிச்சயமா ஒப்பந்தத்துல என்ன இருக்கிற விஷயம் பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒப்பந்தம் கொடுக்கிறவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்றவருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன இது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன அக்குது நிக்கால பேசப்படுது, அக்குது நிக்கால மனைவியுடைய பொறுப்புகள் என்ன, கணவனுடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் மாதிரி மற்ற விஷயங்கள் பேசுற மாதிரி பேசுறோமா? எத்தனையோ பிசினஸ் விஷயங்கள் பேசுறோம், எத்தனையோ உலக ஒப்பந்தங்கள் எல்லாம் பேசுறோம். அதெல்லாம் நிபந்தனை இட்டு விலாவாரியா என்னென்ன விஷயங்கள் முரம்பட்டா இப்படி, கிடைக்காட்டி இப்படி, கிடைச்சா இப்படி, இங்க வாங்கணும், எல்லாம் விலாவாரியா அதுல சட்டப்பூர்வமா என்ன செய்யும் இருக்கும். சாதாரண ஒரு வருஷத்துக்கு கூலிக்கு கூட எடுக்கிறனாலும் எல்லாம் விலாவாரியா இருக்கும். ஆனா அக்குது நிக்காக அந்த இது வச்சிருக்கிறாங்க காவின்னு சொல்லி, அதை எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. கொடுக்கறது வாங்குற சப்ஜெக்ட் மட்டும் தான் என்ன செய்யுது இருக்குது. அது இல்லாட்டியும் கூட உலகத்துல எத்தனையோ அக்குது நிக்கா நடக்குது. ஆனா அல்லாஹ் எந்த ஒப்பந்தத்தையும் எழுதி அவ்வளவு அதாவது ஸ்ட்ரிக்டா போடக்கூடிய எந்த ஒப்பந்தத்தையும் கடுமையான ஒப்பந்தம் சொல்லல. இந்த ஒப்பந்தத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா கடுமையான ஒப்பந்தம் மட்டும் சொல்றான். அப்ப நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நாங்க ஒப்பந்தத்தை பேசுறோமும் இல்ல, கணவன் மனைவி புறத்தில் அப்படி ஒண்ணு நடக்கிறதும் இல்ல, மார்க்கமும் அப்படி பேச சொல்லல. மார்க்கமும் மனைவி நீ என்னென்ன செய்ய கடமை செய்யணும் உனக்கு தெரியுமா,
அப்படின்னு கேட்டு அவ அதெல்லாத்தையும் விளங்கி அதுக்கு போலதான் திருமணம் முடிக்கலாம், அந்த இன்டர்வியூல வேலாயினா அவ திருமணம் முடிக்க இயலாது என்றெல்லாம் சட்டம் சொல்லல. கணவனை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க என்னென்ன மாதிரி திருமணம் உங்களுக்கு என்னென்ன தெரியும், அப்ப அவர் ஒன்ன மிஸ் ஆகிட்டாரு, உங்களுக்கு கல்யாண தகுதி இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே தகுதி அவருக்கு மனைவிக்கு என்னென்ன கடமை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிற தகுதி அல்ல, அல்பா, அந்த மனைவியை பொறுப்பேற்று செலவழிக்கக்கூடிய சக்தி தான். சரி, அதான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதை எப்படி விளங்குறது? உலகத்துல ஒப்பந்தத்துல பேசப்படாத ஒரு நிபந்தனைகளை நாங்க எப்படி விளங்கணும்? இவ்வளவு அழகான ஒரு ஒப்பந்தம், ஆனா உண்மையை சொல்றேன்னு சொன்னா திருமணத்துக்குள்ள நுழைகிற கணவன்மாருக்கும் திருமணத்துக்கு நுழைகிற கூடுதலான பெண்களுக்கும் தங்களோட கடமை என்னன்னு தெரியாம தான் உள்ளுக்கு நுழைகிறாங்க. பெரும்பாலும் தங்களோட கடமை என்னன்னு தெரியாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படின்னு தான் உள்ளுக்கு நுழைகிறாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகலாம், ஓஹோ இது இருக்குதா அது இருக்குதா இது இருக்குதா என்னது சிக்கலாகி பிரச்சனையாகி அந்த மாதிரி நான் வரதுக்கு காரணம் அந்த பெண்களுக்கு என்னன்னு தெரியாம தான் திருமணத்துக்குள்ள நுழைகிறாங்க. ஒரு ஆண் கூட சாதாரண சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற லெவல்ல போறான். ஆனா இது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் சுமையெல்லாம் அதுக்குள்ள இருக்கும் என்னது அவன் நினைக்காத அளவுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ள போன பிறகுதான் அது ஒரு சபையாக அமையுது. அப்ப நாங்க என்ன வழங்கணும்டா, இது எழுதப்படுற பேசப்படுகின்ற ஸ்ட்ரிக்டா போடப்படுற எல்லா நிபந்தனையை விட ஒரு பெரிய நிபந்தனை தான் இது. அதாவது சமூக ரீதியாகவே இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. சமூக ரீதியாகவே இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. திருமணத்துல இஸ்லாம் அதை அங்கீகரிச்சே வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆண் என்ன கடமை செய்யணும், ஒரு பெண் என்ன கடமை செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துறாங்க. அந்த விளங்கப்படுத்துற நாள் எப்ப? ஒரு பெரிய ஒரு இறுதி ஹஜ்ஜில வச்சு ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க. அதுக்கு முந்தி கல்யாணம் முடிச்ச ஆணுக்கும் கல்யாணம் முடிச்ச பெண்ணுக்கு உரிமைகள் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிப்படை உரிமைகளை மட்டும் அங்க ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு அங்கே வேற உரிமையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க உரையில ஒரு பெண் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை என்ன, ஒரு ஆண் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை என்ன என்று சொல்லி அந்த வட்டத்தை சுருக்கி ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க. அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க சுருக்கமாக நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க பார்த்தா வழங்கும். ஆக குறைஞ்ச லெவல்ல உரிமை கேட்கலாம் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள், மனைவி தட்டி கேட்கலாம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களையும் கணவன் தட்டி கேட்கலாம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரிமையில வழங்கப்படுத்துறாங்க. அதுல அர்த்தம் இவ்வளவுதான் நம்ம கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, வேற எந்த கடமையும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, இந்த திருமணம் என்கின்ற அந்த நிபந்தனைகள் எழுதப்படாத நிபந்தனைகள். திருமணம் என்றது எதுக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அதோட ஒட்டிய நிபந்தனைகளும் அதோட உருவாகிட்டு நம்ம வழங்கிக்கணும். அதோட உருவாகிட்டு நம்ம வழங்கிக்கணும். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 3009வது இலக்கம், இறுதி ஹஜ்ஜுடைய உரையில் அப்படி சொல்லிட்டு வரப்போல, ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது யாருக்கு சொன்ன உபதேசம்? ஆணுக்கு சொன்ன உபதேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அதாவது ஃபத்தகீனல்லாஹ ஃபிர்ரிஜால், அல்லாஹ் ஆம்பளைகள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பொம்பளைகளுக்கு சொல்லல. சொன்னாங்களா? சொல்லல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கடா, இவங்கட கையில தான் நிர்வாகம் இருக்குது, ஆண்கட கையில தான் நிர்வாகம் இருக்குது. அப்ப எப்ப அட்வைஸ் என்னது நிர்வாக ரீதியா தான் உள்ள விஷயத்துக்கு தான் ஆரம்பிக்கும். அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லாஹ், அதாவது பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகத்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் ஃபியமானில்லாஹ் ஃபியமானில்லாஹ்னு சொல்லுவாங்க தானே, அல்லாஹ்வுடைய அமானத்திலேருந்து, அதான் பிஅமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டே நீங்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, பொறுப்புல எடுத்துக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய அமானிதம் என்னது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, அவங்கள எடுத்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான் நீங்கள் அவர்களை அனுபவிக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொல்றாங்க. அதாவது அவருடைய கற்பு உங்களுக்கு ஹலாலானதும் அவர்களோடு குடும்ப உறவு உங்களுக்கு ஹலாலானதும் எதை கொண்டு? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான். இல்லை என்று சொன்னா அது விபச்சாரமா அமைஞ்சிக்கும். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கொண்டுதான் உங்களுக்கு என்ன செய்தது, ஹலால். அல்லாஹ் தஆலா அனுமதிச்சுக்கிறான் இந்த முறையில உங்களுக்கு ஹலால் ஆகிறதுன்றது. அப்போ ஒரு கற்பு என்பது ஒரு பெண் பெருமதியாக மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு ஹலால் ஆகிறது எதுக்கு? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான். அப்ப அந்த வேட் சாதாரணமான ஒரு வேடா இருக்காது. அப்படி சொல்லிட்டு வலக்கும் அலைகின்ன, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அல்லா யூதின ஃபுர்ஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு,
அதாவது உங்களது விருப்புகளை நீங்கள் வெறுக்கின்ற ஒருவருக்கு அனுமதிக்க கூடாது. அவங்களோட விருப்புகளை நீங்கள் வெறுக்கின்ற ஒருவருக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. இதை சரியா வழங்கணும். வழங்கிட்டானே விருப்புகள் வருது. இந்த ஹதீஸ்ல அதாவது ஃபிராஷ் என்று சொல்லப்படுற இடங்களை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு யூஸ் பண்ணப்படும். விரிப்பு பெண்களுக்கு யூஸ் பண்ணப்படும். காரணம் என்னன்னு சொன்னா அது ஒரு அதாவது சிலேடையில யூஸ் பண்ணப்படுற ஒரு வார்த்தை பெண்களை. ஆனா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிப்பு என்று சொல்றதை நாங்க சரியா வழங்கணும். படுக்கையுடைய விரிப்பை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு இங்க சொல்லல. உதாரணம் இது விளங்குறதுக்கு ஈஸியான ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர முந்தி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க வர வீட்டுக்கு அவட மகளை பார்க்க வந்த டைம்ல ஒரு விரிப்பு ஒன்று முன்கால இருக்குது. அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு? அல்ல இருக்கிறார். இருக்கக்குள்ள என்ன செஞ்சுட்டா? அதை பிடிச்சி இழுத்து எடுத்துட்டா. அப்ப இவ கேட்கிறா, இது எனக்கு தகுதி இல்லையா, நான் அதுக்கு தகுதி இல்லையாண்டு. யார்? அபூ சுஃபியான் கேட்கிறாரு, இது எனக்கு தகுதி இல்லையா, நான் அதுக்கு தகுதி இல்லையாண்டு. இல்ல இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. வணங்கிட்டானே, நீங்க ஒரு காஃபிர் நஜிஸ் அப்படி சொல்றா, சரியா? நீங்க இதுல இருக்க கூடாது அப்படின்றாங்க. இப்ப இதுல என்ன விளங்கணும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை இவ்வளவு எதிர்த்துக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முரண்பட்டுகிறாரு. இவர் இந்த இடத்துல இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விருப்பம் இல்லை என்பது யாரை? உம்மு ஹபீபா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சு நடக்கிற ஒரு நடைமுறையை தவிர இல்லாட்டி ஒரு தந்தை நிச்சயமா ஒரு பெண் என்னதான் ஒரு குஃப்ர் உச்சகட்டமா இருந்தாலும் என்னது ஒரு தந்தையை முறைகேடா நடத்த போறது இல்லை. தந்தையோட முறையா நடக்க இஸ்லாம் சொல்லுது. விரிப்பு விரிக்க கூடாதா? விரிக்கிற பிள்ளைகள் ஒரு தந்தைக்கு. ஆனா அவர் தூக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கணும்? இப்படி மார்க்க அனுமதிச்சு அதனால உறவோட நடக்க சொல்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்ன காரணம்? கணவன் விரும்பாது. அப்ப இந்த மாதிரி அதாவது அமர்வதற்கு எந்த விதமான இடங்கள் என்ன செய்யக்கூடாது? விரும்பாதவருக்கு கொடுக்க கூடாது. கணவன் விரும்பாதவருக்கு வீட்டுல அமர்த்த கூடாது. முதல் விஷயம். ரெண்டாவது, வீட்டிலேயே முழுமையான செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வீட்டிலேயே முழுமையாக அனுமதிக்கவும் கூடாது. யார? உங்களோட கணவன் வெறுக்கின்றவருக்கு. உங்களோட கணவன் வெறுக்கின்றவரை வீட்டிலையும் அனுமதிக்க கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன காரணம் என்றா, திருமண வாழ்க்கை போறதுக்கு காரணமே கணவன் மனைவி விருப்பத்தோட நடந்துக்கிறதுல. அந்த விருப்பத்துக்கு மாறான ஏதாவது நடந்தா குடும்ப வாழ்க்கை எல்லாம் பேத்துரும். கணவன் சட்டப்படி விரும்புறாரா இல்லையான்னு மனைவி பார்க்க ஆரம்பிச்சா அவர் சட்டப்படி தலாக் பண்ணிடுவாரு. அப்படியா இல்லையா? கணவன் சட்டப்படி ஒரு ஆளை விரும்புறாரா இல்லையா, அவர் முறையாத்தான் விரும்புறாரு இல்லை, எனவே பரவாயில்ல நீங்க வாங்க, அவர் விரும்பாட்டியும் பரவாயில்லன்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? அது தலாக்கெல்லாம் பேத்த முடியுமா இல்லையா? ஏன் கணவன் நினைப்பாரு, நீ என்ன வெறுக்கிறால எப்படி வீட்டுல அனுமதிப்பார்? அந்த மாதிரிதான் நினைவு வரும். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸ் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மனைவி. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்பட்ட உடனே முடிக்கிறார். யாரு? அபூபக்கர் திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அபூபக்கர் ஒரு யுத்தத்தில் ஒரு வியாபாரத்துல இருக்கிற டைம்ல ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. அப்ப இவர் வாரார், அந்த வியாபாரத்தையும் யுத்தத்தை திரும்பி வாரார். அஸ்மா பின்த் உமைஸ் வீட்ல இருந்து அவரோட ஃபேமிலி குடும்பத்தார், ஆனா ஆண்கள் கொஞ்சம் தூர உறவுகாரக்காரர் வெளியே போறாங்க. அபூபக்கர்லால கொஞ்சம் முகத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அப்படி ஆண்கள் வந்துட்டு போன திருமணம் முடிச்சு புதுசுதான். அப்ப இவங்களோட ஒரு நடைமுறை சரளாத மாதிரியான ஒரு மனோபக்கம் உருவாகுது. அது எந்த அளவுக்கு அவருக்கு வெறுப்பு உருவாக்கிறது எப்படி வளர்ந்ததுன்னா, அந்த இது முஸ்லீம்ல வர செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட முறையிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த பெண்மணியை அதை விட்டு பாதுகாத்து விட்டான். அப்ப எதை விட்டும்? ஒழுக்கக்கேடு வழங்கிட்டானே, அதை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விட்டான். உடனே ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார் மிம்பர்ல, அதாவது ஆண்கள் இல்லாத வீடுகளில், கணவன் தூர போன வீடுகள்ல யாரும் என்ன செய்வானா? நுழைய வேண்டாம் அனுமதி இல்லாமல். அப்ப அது என்ன விஷயத்துக்கு? இதுதான் இந்த ஹதீஸ் சொல்றது. இது பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு என்று சொல்லியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு, ஒரு உரிமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது உண்டு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்கன்னா, ஃபஇன் ஃபஅல்ன ذلك, அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து விட்டால், தவறாக நடந்து விட்டால், ஃபத்ரிபூஹுன்ன கைர முபர்ரஹின், அவங்க அந்த மாதிரி தவறாக நடந்து கொண்டு விட்டால் காயப்படாமல் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களை தண்டியுங்கள், அடியுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காயப்படாம தண்டிங்கன்னு சொல்லி. நிறைய பேருக்கு காயப்படாம தண்டிக்க தெரியாது. பழகிட்டானே, காயப்படாம தண்டிச்சா தண்டனையே இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு காயப்படாம தான் உங்களோட கோவம் லிமிட்டா இருக்கணும்ன்றாங்க. உங்களோட கோவம் லிமிட்டா இருக்கணும். வலகுன்னா இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது முஸ்லிம்ல வர அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு தொடர்ந்து சொல்றாங்க இந்த ரெண்டே விஷயம் சொல்லிட்டு, அதாவது அதே நேரத்தில் அவர்களை நீங்கள் என்னது, அதாவது இந்த குடும்ப உறவு உங்களுக்கு அவங்க தர வேண்டிய ஹக்குல உண்டு. வணங்கிட்டா, வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருத்தல் ஒரு அம்சம், குடும்ப உறவு அதாவது சுகம் அனுபவித்தல், இன்பம் அனுபவித்தல், அவங்க உங்களுக்கு தர வேண்டிய ஹக்குல
கடமைகள்ல உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே அந்த விஷயம் சொல்றாங்க. அப்ப இங்க ரசூலுல்லாஹ் பேசுறது என்ன தெரியுமா, ஒரு அதாவது இது ரெண்டு இல்லைன்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன சிக்கல் வந்தாலும் போயிடக்கூடாது. இது ரெண்டு இல்லைன்னா அந்த குடும்ப ஒப்பந்தம் தேவையில்லைன்னு அர்த்தம், அந்த ஒப்பந்தம் வந்து தேவையில்லைன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு அடிப்படையாக சொல்றாங்க. சொல்லிட்டு தான் அந்த மாதிரி அவர்கள் தவறாக நடந்து கொண்டாங்க. இந்த தவறு எது, மோசமா நடந்து கொண்டாங்க இல்ல, வீட்டுக்குள்ள விருப்பம் இல்லாதவங்களை அனுமதிச்சா, உங்களோட அந்த முரம்படுற மாதிரி அவர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டால் நீங்கள் அவர்களை தண்டிக்கலாம். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு வலஹுன்ன அலைக்கும், அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அத நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ரிஸ்குஹுன்ன, அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், முறையாக உணவும் முறையாக உடுப்பும் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். வளையிட்டானே, முறையாக உணவும் முறையாக உடுப்பும்னா நீங்க அடிக்கிற சாப்பாடு ஹை லெவல்ல, அவ அடிக்கிற சாப்பாடு ஆக பரம ஏழையோட சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க பரம ஏழையோட சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதே லெவல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீங்க ஹை லெவல்ல சாப்பிடுறீங்கன்னா அந்த லெவல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு பில் மஅரூஃப் பண்ண முறையான நீதியாக இருக்கணும். இல்லைன்னா அது உண்மையில பார்த்தா தண்டனை தான். அப்படி இல்லாம நீங்க நல்ல ஹை லெவல்ல சாப்பிடுறீங்க, உனக்கு இதான் ஜோர் வளைத்தானே அப்படின்னு வச்சா அந்த தண்டனையே சாப்பாடு கொடுக்கறதா, அது வந்து தண்டனை தான். அப்ப அதனால என்ன சொன்னா பில் மஅரூஃப், முறையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்கணும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த ஹதீஸை மட்டும் வைத்து இதான் மனைவிக்குரிய கடமை, இதான் கணவனுக்குரிய கடமைன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. வளைத்தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொன்னது என்ன தெரியுமா, நாங்க மத்த ஹதீஸ்ல சேர்த்து பார்த்தா நீங்க வரலாம், என்னன்னா இது ரெண்டும் இல்லாதவங்களுக்கு போனா அந்த திருமண ஒப்பந்தத்துல அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். வளைத்தானே, இது ரெண்டும் இவரே உடுப்பு கொடுக்கறதும் இல்ல, சாப்பாடு கொடுக்கறதும் இல்ல, அவ வந்து இவரோட குடும்ப வாழ்க்கை வாழ்றதும் இல்லை, நினைச்சவள வீட்டுல அனுமதிக்கிறாரு. இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தேவையான்றதா அர்த்தம். வளைத்தானே, இது ரெண்டுமே இல்லைன்னு வைங்களே, இது வந்து தேவையில்லை. ஏண்டா ஒரு மனிதன் தன்னோட இரத்த உறவாக இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி நானா தாய் தந்தை உங்களுக்கு எல்லாம் செலவழிக்காத செலவழிப்பு தான் யாருக்கு செலவழிக்கிறான், இரத்த உறவுலேயே சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு செலவழிக்கிறான். நாளைக்கு விவாகரத்து நடக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவன் உசுரை கொடுத்தேன்னு செய்யறான், செலவழிக்கிறான். அது மாத்திரமல்ல, கணவன் மனைவிய வந்து மனைவியுடைய செலவை பிந்த போடுறது, பிந்த போட்டு தாய்க்கு செலவழிக்கிறது அல்லாட்ட பெரிய ஒரு நன்மை ஆகிதா இல்லையா. ஒரு மனிதர் துவா கேட்கிறாரு, அந்த குகைவாசியத்தை எவ்வளவு கத்தியும் கூட நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, இதுலயும் நாங்க என்ன வழங்கணும் சொல்லுவோம். அப்போ முதலாவது உண்மை அது சொல்ல போனால் அது கடமையா தான் காட்டணும். அந்த ஹதீஸ் அதுல பெரிய சிறப்பெல்லாம் இல்ல, நீ கொடுக்க வேண்டிய ஆளுக்கு தான் கொடுத்தீராய் அப்படின்னு காட்டலாம் அந்த ஹதீஸ். அது ஒரு பெரிய ஒரு பாராட்ட என்ன செய்யுது காட்டுது என்று சொன்னா, அப்ப மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து ரத்த உறவுக்கு மேலால வந்து என்ன செய்யுது நிக்குது, ரத்த உறவுக்கு மேலால வந்து நிக்குது என்று சொன்னா அது எதுக்காக நிக்குது, ஒரு நோக்கம் இருக்கணும். அப்படியே இல்லையா, ஒரு நோக்கம், இவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு அடிப்படை இருக்கணும். அதே இல்லாம இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அடிப்படை விஷயங்கள் கூட கவனத்தில் எடுபடுறது இல்லை. இந்த அடிப்படை விஷயங்கள் கணவன் மறந்துடுறா, கணவன் வந்து பெரும்பாலான செக்ஷனை வந்து என்னது இந்த ரெண்டு கடமை சரியா நடந்துடும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் திருமணம் முடிச்சேன்னு மறந்துடுறேன். இது நடக்குது. எப்படி நடக்குது தெரியுமா, பொதுவாக மனைவி அந்த ஒரு லெவல் வார டைம்ல ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் போன உடனே பழக்கம் வந்த உடனே இவர் திருமணம் முடிச்சுக்கிறது, இவருக்கு உடுப்பு கொடுக்கும் ஊடு கொடுக்கும் வாகனத்துல கூட்டிட்டு போறதுக்கும் என்னது நகை நட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய லெவலுக்கு என்ன செஞ்சிருது ஆகிரு, அல்லது பிள்ளை வளர்க்கறது தான் ஆகிருது. கணவன் ஏன் திருமணம் முடிச்சுக்கிறான் இடத்த மனைவி என்ன செஞ்சிடறா மறந்துடுறான். அதனாலதான் வெளிய போக்குல இருக்கக்கூடிய அலங்காரம், அந்த டிசைனிங், அந்த கவர்ச்சி எல்லாம் வீட்டுல என்ன செய்யுது, வீட்டுல இது ஆக கேவலமான உடுப்போ என்னது அதை உடுத்துட்டு நிறைய பெண்கள் என்ன செய்யறது காலத்தை கழிக்கிறது நாங்க பாக்குறோம். என்ன காரணம், அவங்க நினைக்கிறாங்கன்னா இது ஒரு பிள்ளை இல்ல, கணவனுக்கு முன்கால தான் நினைக்கிறேன், எந்த ஊத்து உடுப்போடு விடுதா என்னது என்னன்னு நினைக்கிறான். ஆனா அவன் நினைக்கல கடமையில எது பெரிய கடமை என்ன செய்யல, அவங்க உணரல. ஆனா நீங்க நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால மனைவிமார் அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தது, அலங்காரத்தை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டது, இப்படி நிறைய செய்திகள் உங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். கணவனுக்கு முன்னால் அலங்கரித்த, கணவனுக்கு முன்னால் அலங்காரம் என்கின்ற பகுதி இன்றைக்கு இருக்குதா, நிறைய இல்ல. அபாயாக்கு தான் எம்ப்ராய்டிங்கே ஒழிய எங்கேயா வீட்டுல உடுக்கு போடுறது எம்ப்ராய்டிங் நடக்குதா இல்லையே. அபா எதுக்கு போடுறது, வெளியே போகல போடுறது, அதுக்கு தான் எம்ப்ராய்டிங் கோர்ஸே நடத்துறாங்க. அப்ப என்ன காரணம், வெளி உலகத்துக்குரிய அழகுதான் இன்னைக்கு நடக்குதே ஒழிய கணவனுக்குரிய கடமை நடக்கல. அப்ப விலங்கோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செக்ஷனை கடுமையா வலியுறுத்தினாங்க. ஏன் வலியுறுத்தினாங்க தெரியுமா, உலகத்துல விபச்சாரம் குறையோணமாக இருந்தா, ஒழுக்கக்கேடுகள் குறையோணமாக இருந்தா, இந்த உலகத்தில் உள்ள ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா, திருமணம் தான். திருமணம் இல்லாத ஒரு தீர்வு உலகத்துல வேற யாரும் காட்டவே இயலாது. அது என்னதான் சொன்னாலும்
நோன்பு ஒரு தற்காலிக தீர்வே ஒழிய, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நோன்பு தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வுல நோன்பு. நோன்பு ரசூலுல்லாஹ் யாருக்கு இயலாதோ அவருக்கு வழிகாட்டும், செலவுக்கு யாருக்கு இயலாதோ அவருக்கு வழிகாட்டல ஒழிய பணம் இருந்தும் அவர் நோன்பு பிடிக்கிறார் ரசூலுல்லாஹ் எங்க என்ன செய்யல, சொல்லல. அப்ப தற்காலிக திருமணம் தான் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு. எப்போ ஒரு இளைஞருக்கு இயலுமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களே விழிச்சு பேசின ஒரே ஒரு இடம் அதுதான். யா மாஷர் ஷபாப், இளைஞர்களே வசதி இருந்தா கல்யாணம் முடிச்சிருக்குங்க, அதுதான் உங்களோட பார்வையை தாழ்த்துவதற்கு மிகவும் உதவியா இருக்கும். கற்பை கட்டுப்படுத்துவதற்கு மிக உதவியா இருக்கு. அப்ப ஒரு பெண் திருமணத்துக்குள்ள நுழைகிற நேரத்துல இந்த விஷயத்துல கவனத்தில் கொள்ளணும் என்றதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த இறுதி உரையில சொல்றதுக்கான காரணம். இது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்துறாங்க தெரியுமா? ஒரு கணவனுடைய அந்த ஒழுக்கக்கேடுகள் வராம இருக்கிறது அதான் மெயின் ரீசன். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க? சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம், கணவன் ஊரில் இருக்கின்ற பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்புகள் என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு அமல் செய்யப்படாத இருக்கும்ல, அமல் செய்யலாம். இது ஏன் இது முற்படுத்து இஸ்லாம்? அந்த இடத்துல ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை நெருங்கிறதுக்கு வாக்க, நான் நோம்பாளின்னா விலகிட்டானே, பொம்பளை சொல்றா நான் நோம்பாளி, சரி இவர் நினைக்கிறார் நம்ம நாளைக்கு என்ன செய்வோம், மனைவியோடு இருந்து கொள்வோம்னு நினைக்கிறாரு. மறுபடியும் சொல்றாரு இன்றைக்கு முக்கியமான சுன்னத்து நோம்பு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அவர் பிசினஸுக்கு போவார்னு வைங்களேன். இது என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கு இந்த பார்வை என்ன செய்யும், இன்னொரு இடத்துக்கு திருப்பு. ரசூலுல்லாஹ் திருமணத்தை என்ன சொன்னாங்க, பார்வையோட கட்டுப்படுத்தும் பண்ணாங்க, தாழ்த்தும் பண்ணாங்க. அது இன்னொருக்கு திருப்புறத்துக்கு காரணம், அதாவது தனக்குள்ள ஒரு ஹலாலான ஒரு இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு வழிமுறையில ஒரு கட்டுப்பாடு வரக்குள்ள, அதுக்கு முறையில்லாத ஒரு சூழல் வரக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அவன் செலவழிக்கிறது, கஷ்டப்படுறது, உழைக்கிறது, எதுவும் பாடுபடுறதால என்ன செய்யும், முழுசாக இல்லாம போற ஒரு சோர்வடையக்கூடிய நிலைமை வரும் என்றதை ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதுக்கான காரணம். கணவன் அனுமதியோடு தான் நோன்பு பிடிக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா, இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவியை அதாவது குடும்ப உறவுக்காக அழைத்து அவள் மறுத்தால் அந்த அழைத்த நேரத்தில் அந்த இரவு முழுதுமே என்ன செய்வான், மலக்குமார்கள் அவர்களை வந்து அந்த அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள், அவர் பதில் சொல்லுகின்ற வரைக்கும் சபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹதீஸை பார்க்கிறோம் நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல. அப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா என்ன காரணம்? ஒரு சாதாரணமான ஒரு கணவனுடைய ஆசைக்கு வழிபடாததுக்காக இந்த மலக்குமார் சபிப்பாங்களா? சும்மா அப்படிதான் நம்ம நினைப்போம். அந்த அடிப்படையில பார்க்கக்கூடாது. இதனால என்ன நடக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஒரு வழிகாட்டல் இல்லைன்னு வைங்களேன், மனைவி நினைச்ச நேரத்துல மறுக்கலாம் என்றா வேறொரு பெரிய ஒரு கடமை மனைவி சைட்லேருந்து நடக்காது. வேறொரு பெரிய கடமை ஒரு மனைவி சைட்லேருந்து நடக்காததுக்கு இன்றைக்குள்ள எல்லா விஷயங்களையும் பாருங்க. குழந்தைய நல்லா வளர்த்து தரணுமா, அதுக்கான அத்தனை நிறுவனங்கள் இன்றைய உலகத்துல என்னது ரெடியா தான் இருக்கு. குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கணுமா, அதுக்கு ரெடியா தான். கணவன் நல்ல விதம் விதமா வீட்டுலாக்குற மாதிரி சாப்பிடணுமா, வேண்டிய மட்டும் ஹோட்டல் என்ன செய்யுது, நவீன காலத்துல எல்லாம் நிரூபிச்சுதான் இருக்கிறான். எல்லாம் இன்னும் சொல்ல போனா ஆம்பளை தான் குக் ஆகிக்கிறானே ஒழிய எங்க என்னது மெயின் இடங்களை பாத்தீங்கன்னா பொம்பளை குக்குறவு. அப்ப எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளை இடத்துக்கு ரெடியா தான் இருக்கிறான். அவனுக்கு எல்லா சூழலும் இருக்கத்தான் செய்யுது. அதை ஒரு பெண் காரணமா என்ன செய்யலாது, காட்ட முடியாது. அது அடிப்படையில வழங்கணும். அதை ஒரு காரணமாக காட்ட நாங்க சமைச்சு தரம் தானே, ஆனா உங்களுக்கு டீ ஊத்தி தரம் தானே, நான் உங்களுக்கு என்னது உட்பல கலைக்காக தான் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோமே, திருப்பி சொல்லலாமா இல்லையா? எல்லா ஐட்டமும் இருக்குது, ஒன்னும் சொல்றதுக்கு என்னது இல்லை என்று சொல்ற அளவுக்கு இந்த நவீன காலம் நிரூபிச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் ஒரு ஆண் கணவன் தன் பக்கமே இருக்கணுமா, அடிப்படை கடமை விட்டுருவானா. என்னது, நீங்க சரியா இருங்க மனைவிமார்களே, கணவன்மாருக்கு மனைவி உங்களை பக்கமே இருக்கணுமா, நீங்கள அடிப்படை கடமை விட்டுருவானா. எது, சாப்பாடு கொடுங்க, இது கொடுங்க, எல்லாம் காணாங்க. அதுல திரும்பினீங்கன்னா அவங்களுக்கு செலவழிக்கிறது இன்னும் 4 பேர் இருப்பாங்க. அதுல நீங்க சரியா இருந்துக்கங்க. எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மனைவி உங்களோட மிச்சம் நெருக்கமா இருப்பா. அது பணத்தை கொடுத்து வாங்க நடத்தம் இல்ல, நெருக்கத்துக்கு ஒரு ரீசன். இதான் அடிப்படை விஷயம். ஏண்டா திருமணத்துல வேற என்ன கடமைகளை பேசினாலும் இதான் பேசிக் கடமை. இதை நாங்க பேசாம மத செய்தி போற அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்றாங்க, இது வந்து அபூ தாவூத்ல வரக்கூடிய செய்தி. ஒரு கணவன் ஒரு மனைவி அழைத்தால் அவர் வாகனத்தில் இருந்தாலும் பதில் சொல்லட்டும் நாங்க சொல்லலாம். அலா லஹ்ரிக தபி, வாகனத்தில் இருந்தாலும் பதில் சொல்லட்டும் சொன்னா பகிரங்கமான குடும்ப உறவு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அதாவது கணவனுடைய அந்த மனோ விருப்பம் இது வந்து மனைவி எப்பொழுதும் என்ன செய்யணும், அந்த விஷயத்துல கணவனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல தான் என்ன செய்யணும், இருக்கணும் என்றதுக்கான ஒரு மிகைப்படுத்தலான ஒரு வார்த்தை அது. இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னது, சமைத்து கொண்டிருந்தாலும் சரியே, விளங்கிட்டானே, சமைத்து கொண்டிருந்தாலும் சரியே பதில் சொல்லட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவங்களை பாத்தீங்களா ஒரு பெண்ணை எப்படி பயன்படுத்துகிறார்கள், எல்லாமே இச்சைக்கு தான் பயன்படுத்து. இது ஒரு லூஸ்தனமான வாதம். விளங்கிட்டா, இது இஸ்லாம் சொல்லல. யார் கூப்பிட்டாலும் போங்க, நீங்க அடுப்புல இருந்தாலும் சரி, என்னது வாகனத்தின், அதைத்தான் அவன் சொல்லிட்டீங்க.
யாருக்கு கூப்பிட்டாலும் போங்க, அடுப்புல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஓண்ட ரைட் சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னா தஸ்லீமா நஸ்லீமா போட்டு வாழ்த்துட்டிப்பானா இல்ல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, உனக்கு எவன் செலவழிக்கிறானோ, உனக்கு எவன் கஷ்டப்படுறானோ, உன நலவுலைவன் அதாவது கரிசனை செலுத்துறானோ அவன் விஷயத்திலே ஆக கூடுதலா செய்ய வேண்டிய ஒரு கடமை அது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுதே ஒழிய மனைவிமார எல்லாரும் என்ன விருப்பம், கணவன் பார்வை ஹலாலா கூட மத்த சைடு போகக்கூடாது, அப்படித்தானே? ஹராமா இல்ல, ஹலாலா கூட மத்த சைடு போகக்கூடாது. ரெண்டாம் திருமணமாக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னா மனைவி தேவை. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த பெண் வந்து அதை இல்லாமலாக்கணுமாக இருந்தால் கணவனுடைய மன விருப்பத்தின்படி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் ஹலாலான எல்லைக்குள்ள. இது வந்து பெண்கள் யோசிக்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடம் வந்து பெண்கள் யோசிக்க வேண்டிய ஒரு இடம். ஒரு தலைப்புல மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற தலைப்புல இதை நான் ஒரு சப்ஜெக்ட் தூரம் பேசினேன். அப்ப நிறைய பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா, அதையே இந்த செக்ஷனை மட்டும் மெயின் பண்ணி கூடுதல் அதுல பேசப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது விளங்குறாங்க இல்லை, அடிப்படையை விளங்கிட்டானே. உரிமை ரீதியா மட்டும் பார்க்க கூடாது, வாழ்றதை யோசிக்கணும். விளங்கிட்டா, நாங்க பார்வையில சீடியில எழுத்துல மட்டும் யோசிக்க கூடாது, வாழ்க்கை என்னன்னு உள்ள ரீதியா என்ன செய்யணும், யோசிக்கணும். இஸ்லாம் அந்த ஸ்டேட்ல தான் பதில் சொல்லு, இஸ்லாம் அந்த ஸ்டேட்ல தான் பேசுது. அப்ப அதை நாங்க அடிப்படையா நாங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பப்ளிக்கா அதை விளங்கப்படுத்துறாங்க. இதுதான் சுருக்கமா இந்த இடத்துல சொல்ற விஷயம். இதுல இந்த கடமைகள் சுருக்கமா சொல்லப்பட்டுட்டே, கணவன் உணவு கொடுக்கணும், அவருக்கு செலவு கொடுக்கணும், வசதி வாழ்வாதாரங்கள் கொடுக்கணும், மனைவி குடும்ப வாழ்க்கையில நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து என்னது, முரண்பட்டு விரும்பாதவருக்கு அனுமதிக்கிறது வீட்டுல, இதெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அன்று தொடக்க இன்று வரைக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. பெண்கள் கணவனுடைய அதாவது அந்த சந்தோஷத்தோடு ஒத்துழைக்கிறதோட, கணவன் விரும்பாதவர்களை வீட்டுல அனுமதிக்காது இருக்கிறதோட வேற எக்ஸ்ட்ரா கடமைகள் பெண்களுக்கு இல்லை. இல்ல இருக்குது, இப்படி கருத்து முரண்பாடு கிட்ட பார்க்கும். எப்படி எக்ஸ்ட்ரா கடமைகள் இல்லை, இது மட்டும்தான் கடமை என்று அன்று தொடங்க இன்று வரைக்கும் பெரிய ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்து இருந்து கொண்டே இருக்கு. அவங்க மெயினா வைக்கிற காரணம் இந்த இந்த ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் தான், வேற எதுவும் இல்லை என்றது. ஆனால் நீங்க பார்க்கலாம் என்னன்னா, நேரடியாக உண்மையிலே செய்யுங்க கடமை செய்யுங்கன்னு வராட்டியும் அல்லாஹு ஆலம் பெண்கள் கணவன் எந்த அளவுக்கு நம்மளோட நலவாக நடந்து கொள்கிறாரோ அந்த அளவுக்கு பெண்களும் இன்றைக்கு வளமையில என்ன கடமை இருக்குதோ அதை செய்வது கடமை என்றதை விளங்கப்படுத்துற மாதிரியான செய்திகள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் சரியான முடிவா விளங்கு. எப்படி கணவன் எந்த அளவுக்கு முறையாக நடந்து கொள்கிறாரோ, மஅரூஃப் நல்லா விளக்கிறோம், கணவன் எந்த அளவுக்கு தன்னோட முறையாக நடந்து கொள்கிறாரோ அந்த அளவுக்கான கடமைகளை பெண்கள் என்ன செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டும். அதுல என்னென்னதெல்லாம் அடங்குதோ, வளமையாக உலக வளமையில என்னென்னதெல்லாம் அடங்குதோ அத்தனை உள்ளுக்கு வரும் என்பதற்கான நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் ஒன்னா சொல்லிக்கிட்டு வாரு. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ரால 228வது வசனம், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, பெண்கள் கணவனுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அதே போன்று என்னது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். முதலாவது சொல்றான் என்ன தெரியுமா, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறதோ அது போன்று கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது என்று சொல்லக்கூட இதை மட்டும் சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு விளக்கமா அமைஞ்சிடும். ஆணுக்கு என்ன கடமை, பெண்ணு கடமை, பில் மஅரூஃப் என்று அல்லாஹ் முறையாக சரிசமனாக விளங்கிட்டானே. மஅரூஃப் என்ற என்ன தெரியுமா, இந்த பக்கத்துல எவ்வளவு நடக்குது அந்த பக்கத்துல அது மாதிரி என்ன செய்யணும், நடக்கணும். விளங்கிட்டா உங்களுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி மட்டும் சொல்லி இருந்தா பெண்கள் ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போன்று ஆணும் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன நேரத்தோட வசனம் முடிஞ்சிருந்தா அந்த ஹதீஸை மட்டும் விளக்கமா என்ன செஞ்சிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி இல்லை. இந்த வசனம் சொல்லுது பில் மஅரூஃப், முறையாக, அதாவது இவங்கள்ட்ட இந்த எவ்வளவு மாதிரி நடக்குது அதே மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணும், நடக்கணும் குர்ஆன் வசனம் சொல்லுது. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சில செய்திகளை காட்டுறேன். அது என்ன விஷயங்கள் தெரியுமா, இன்றைக்கு நாங்க உலக ரீதியாக பார்க்கிறோம், திருமணம் பண்ணி நடந்தா சமையல், துணி துவைச்சு போடுறது, வீட்டை கூட்டி விடுறது, கணவனுடைய வேலைகளை அப்படி செஞ்சு விடுறது, கணக்கிட்டானே இந்த மாதிரி கணவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது, குழந்தைகளை வளர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது உலக வல்லமையில அட்வான்ஸ் ஆன பொம்பளை என்ன செய்யறாங்க, செய்யத்தான் செய்யறாங்க. உலகத்துல டெவலப் கண்ட்ரில என்று சொன்னாலும் கூட அங்கே இது வந்து முழுசா இல்லைன்னு சொல்லல. நாங்க ஒரு 75% அவங்களோட கடமைகளை பார்க்கிறோம். 75% அவங்க ரெண்டு பேருமே ஜொப்பு தான். ஆனா பெண் புள்ள கண்ட சைட்லயும் வீட்டை கிளீன் சைட்லயும் யாரும் என்ன செய்யறாங்க, பெண்கள் சைடு என்ற ஒரு வளமை உலக ரீதியாக இருக்கிறத பார்க்கிறோம்.
ஆனா குர்ஆன் சுன்னால அடிப்படையில் பார்த்தா இந்த காயிதா நாங்க அடிக்கடி யூஸ் பண்றது அல் மஷ்ரூத் உர்ஃபன் கல் மஷ்ரூத்தி ஷரா. அதாவது வளமை ரீதியாக எது நிபந்தனையாக இருக்குதோ, ஒரு ஊர் வளமையில் எது நிபந்தனையாக இருக்குதோ, மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும் அது இஸ்லாம் சொல்லுகின்ற நிபந்தனை தான். ரைட்டா? அது நான் உங்களுக்கு நிறைய உதாரணம் முந்தி சொன்னேன். அப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அக்கத்து நிக்கா நடக்கக்குள்ளேயே உலக ரீதியா இவன் அதை எதிர்பார்க்கிறான் மனைவிட்டு. நடக்குதா இல்லையா? அக்கத்து நிக்கா நடக்கக்குள்ளேயே ஒரு மனைவி சொல்றான்னு, நான் சோறு சமைக்க மாட்டேன், உடுப்பெல்லாம் கலையெல்லாம் போட மாட்டேன், அதெல்லாம் சரி வராது, வரலாம் போகலாம் என்ற ஒரு நிபந்தனை போட்டு அந்த கலையை நடக்காது. கன்ஃபார்மா நடக்குமா? நடக்காது. அப்ப ஒட்டோவா உள்ளுக்க நிபந்தனை எது வருது தெரியுமா? ஏன பங்களிப்பு உங்களுக்கு இருக்கும், உங்களோட பங்களிப்பு எனக்கு இருக்கணும். ஒட்டோவா நிபந்தனைக்குள்ள என்ன செய்யுது? வந்துருதா இல்லையா? அப்ப இயல்பா அது வந்துருதுன்னு இருக்கக்குள்ள அது திருமணத்துடைய நிபந்தனைகளில் ஒன்றாக மாறும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கான செய்திகளை நான் இப்ப உங்களுக்கு படிப்படியா சொல்றேன் பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் குடும்பத்தின் ஆரம்பிக்கிறேன். 1873வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குன்னா நுஇத்து லஹு சிவாக, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரஷ் ரெடி ஆக்குறது, வ தஹூரஹு சுத்தமாக்குற தண்ணியை ரெடி ஆக்குறது, இதெல்லாம் நாங்க தான் செய்வோம். தானே? நாங்க நபி அவர்களுக்கு பெரிய ஹதீஸ்ல சொல்றாங்க, பிரஷ் ரெடி ஆக்குறது, பிரஷ்னா இது மிஸ்வாக். அப்ப மிஸ்வாக் ரெடி ஆக்குறது, அதே போல என்னது அந்த தண்ணியை அவர் சுத்தம் பண்றதுக்கு உதுவு தண்ணியை ரெடி ஆக்குறதெல்லாம் நாங்க நைட்ல. அப்ப அல்லாஹ் தஆலா எப்ப அவரை எழுப்பணும்னு நினைக்கிறாரோ ரசூலுல்லாஹ்ல, அப்ப எழுப்பிடுவான். எழுப்பட்டினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விளக்குவாங்க, உது எடுப்பாங்க. தார் தண்ணி ரெடி ஆக்கினது ஆயிஷா மனைவிமார்கள் தான். வளைட்டா பிரஷ் ரெடி ஆக்குற யாரு? மனைவிமார்கள் தான். அப்ப இன்னும் சொல்ல போனா பிரஷ் ரெடி ஆக்குற இப்ப குறவு. ஒரு காலத்துல பிரஷ் ரெடி ஆக்குற, டவல் ரெடி ஆக்குறது இப்ப எல்லாம் கணவன் தான். அப்ப அன்றைக்கு இது நடந்திருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தணுமா இல்லை, நீங்க இதை விரும்பித்தான் செய்றீங்க, மார்க்கறியா உங்களுக்கு கடமை இல்லை அப்படி சொன்னாங்களா? சொல்லல. காரணம் அது இயற்கையாக திருமண நிபந்தனைக்குள்ள என்ன செய்யுது? அது வருதுன்னு இருந்து வழங்குது. அந்த இணைந்து தான் வளமை. புகாரில வர இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ்வோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்கிட்ட முறையிடறதுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க சொல்லுங்க பாப்போம். ஃபாத்திமா புகாரில வரக்கூடிய 5364 இலக்கம். அன்ன ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத ஹதத்னா அலியு அன்ன ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அத்தத்தின் நபிய தஷ்கு இலைஹி மா தல்கா ஃபி யதிஹா மின் அர்-ரஹா. அந்த இந்த மாவு இதுக்குதானே, மாவு அரைச்சி மாவு தூளாக்கி எடுப்பாங்களே, அந்த இதை அரைச்சி கையில என்ன அவங்களுக்குரிய, அதாவது பொக்குளமா அடையாளம் எல்லாம் வந்துச்சு. இதை முறையிடுறதுக்காக வேண்டி ஃபாத்திமா எல்லாம் போறாங்க. அப்ப அர்த்தம் என்ன? வீட்டுல இந்த அரைக்கிற வேலை எல்லாம் அன்றைக்கு என்ன இன்றைக்கு எப்படி சமையல் செய்யறாங்களோ அதே மாதிரி அன்றைக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் ஆம்பளை எல்லாம் வாசல்ல ஃப்ரீயா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்ததல்ல. வணக்கிட்டா ஆம்பளை வாசல்ல ஃப்ரீயா பேப்பர் படிச்சுட்டு இவங்க அப்படி செஞ்சுட்டு வரல. அவங்க ஜிஹாதுலையும் வெளி வேலைகள்லையும் கஷ்டத்துலயும் இருப்பாங்க, உழைப்புல. இவங்க வீட்டுல இந்த வேலையை செய்வாங்க. நான் செய்ய மாட்டேன், நீங்க தான் எனக்கு சாப்பாடு தர கடமைன்றிருக்குது. அங்க தானியம் கடமைன்னு இல்லை. ஒரு அறிஞர்கள்ட்ட விளக்கங்கள்ல ஒரு அறிஞர் சமூகம் வழங்கப்படுத்த எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிக்கிறான், தானியம் கொடுங்கன்னு சொல்லல. என்ன கொடுங்கன்னு சொல்லல? தானியம் கொடுங்கன்னு சொல்லல. எனவே சாப்பாடா தான் கொண்டு கொடுக்கணும், அரிசி கொண்டு கொடுக்கல. அந்த மாதிரி நினைக்கிட்டா நல்லா விளக்கு. அல்லாஹ் தஆலா அங்க சொல்லிக்கிற சாப்பாடு தானே, அரிசி தின்னலுமா? ஏலா தானியம் கொண்டு கொடுத்து சரி வராது. எனவே இப்படி என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, பெரிய ஒரு அறிஞர். ஆனா சரியான ஒரு விளக்கம் என்ன செய்யல, அது படல. ஏன்னா ஆம்பளை கஷ்டப்பட்டு சோறையாக்கி கொண்டு வச்சு தின்னுட்டு நம்மளே கழுவணும்னா அந்த வாழ்க்கை என்ன செய்யாது. இன்றைக்கு அதை விட நல்ல எங்களோட வேலை செய்யற பெண்களுக்கு நாங்க அவங்களே திருமணம் முடிச்சுக்கிறோம் நினைச்சிருவாங்க. போயிடும், மகரும் கொடுத்து ஊடும் கொடுத்து செலவும் கொடுத்து என்ற மாதிரிதான் வாதம் போகும். அது ஒரு சாத்தியப்பட்ட நிபந்தனைக்கு சரியான சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இது பாருங்க, அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு முறையிட போறாங்க. அங்க முறையிட்டா ஃபாத்திமா அது கையில மஜல் என்ற இந்த பொக்களம் எல்லாம் வந்திருக்குது. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாப்பட்ட அடிமைகள்லாம் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை தந்தா சரின்னு சொல்லி வருத்தத்தை சொல்றாங்க. சில அறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆயிஷா அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹா தேடி வரா. தேடி வந்தா அந்த அதாவது இவங்களோட தூங்க போறாங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தைனோடனே வீட்டுக்குள்ள வந்தோடனே எலும்ப பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அலாமக்கா நிக்கும் இருங்கண்ணா நடுவுல போய் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இருந்துட்டு விளக்கப்படுத்துறாங்க, விளங்கிட்ட உங்களுக்கு நீங்க கேட்டதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரவா. ஒவ்வொரு இரவுல என்ன செய்யுங்க, நீங்க படுக்க போனீங்கன்னு சொன்னா, அதாவது என்னது சுபஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் அக்பர் 34 முறை சொல்லுங்க. நீங்க கேட்ட வேலைக்காரரை விட அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும், வேலைக்காரரை விட சிறந்ததாக அமையும். அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இதை
கேட்ட நாள்ல இருந்து எந்த வீரரையும் விட்டு விடவில்லை. அப்ப ஒரு ஆள் கேட்கிறார், சிப்பின் ஜமல் யுத்த ரைட்லேமா, அந்த யுத்தம் நடந்துச்சு அந்த ரைட்லேமா, அந்த நாளிலும் நான் விடவில்லை என்றான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அமலா எடுத்து நடந்துக்கிறான். அப்ப இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல். வீட்டுல கஷ்டப்படுற பெண்கள், வீட்டுக்காக கஷ்டப்படுற ஆண்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திக்கிறான். உங்களுக்கு வேலைக்காரருக்கு வசதி இல்லையா, வேற வேற கல்விகளுக்கு வசதி இல்லை, இதை சொல்லிட்டு வரது என்னது, எங்களுக்கு எல்லாவற்றையும் விட ஹைர்ன்றாங்க ரசூலா. ஏதோ ஒரு வகையில ஒரு ஹைர் இருக்கும். அது ஒன்றோ விஷயங்கள் எல்லாம் லேசுபடுத்துவான், அல்லது மறுமையில இந்த கஷ்டத்துக்கு பதிலா கூலியோட்ட தரத்துக்கெல்லாம் என்ன செய்வான், ஏற்பாடு செய்வான் என்ற மாதிரி நம்ம வழங்கலாம். இந்த இடத்துல ஃபாத்திமா ரசூலா சொன்ன, அப்படியா பொக்களம் வர அளவுக்கு அவர் வேலை தரார், உங்களுக்கு கடமை இல்லையே அப்படி சொல்லிக்கலாம் தானே. தஅഖீருல் பயான் அன் வக்தில் ஹாஜா லா யஜூஸ், உரிய டைமுக்கு விளங்கப்படுத்தாம நபிக்கு கூடாது. நாங்க வேணும்னா பயத்துல அதுல சொல்லாம பேத்துடலாம், ரசூலுல்லாஹ்களுக்கு அது கூடாது. இந்த அளவுக்கு போறது கடமை இல்ல, அவரும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படித்தான் என்ன செய்யணும், விளங்கப்படுத்த. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. உங்களுக்கு இதை விட சிறந்த ஒன்று சொல்லி தரவாண்டி இதை சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்களே ஒழிய, அடுத்த நாள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்ய போறா, அதால மாவு வேலை செய்யத்தான் போறா, வீட்டு வேலைகளை செய்யத்தான் போறா. அப்ப என்ன அர்த்தம், இது வந்து கடமை என்றதுக்குள்ள வரும். இவர் எந்த அளவுக்கு நல்லவர் நடக்கிறாரோ அந்த அளவுக்கு பெண்கள் சைட்ல ஒரு கடமை எடுத்துக்கு வரும். இன்னொரு செய்தியை பாருங்க, சஹீஹ் புகாரில ரசூலுல்லாஹ் குடும்பத்தோட விஷயம் 1430 இலக்கம். அதாவது காசிம் பின் முஹம்மது என்றவர் அறிவிக்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னமான ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு வரார். அதுல சொல்றாரு, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கால நேரத்துல வராங்க. வந்தா அடுப்பு கொதிச்சுக்கிட்டு நிக்குது, விளையாட்டானே அடுப்புல குருமா ஒரு பானை வந்து கொதிச்சுக்கிட்டு நிக்குது. பார்த்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சிக்குது, பானை கொதிச்சுட்டு பானையில இறைச்சிக்குது. ரசூலுல்லாஹ் வந்து கால சாப்பாடு கொண்டு வாங்கன்றாங்க. அப்ப எப்படி நடந்துக்குது, ரசூலுல்லாஹ் பேருந்து கால சாப்பாடை எடுத்து அவங்களா ஆனத்தை ஊத்தி அவங்களா வந்திருந்தாங்கன்னு வரல. எப்படி ஒரு உலக வளமையில ஒரு மனைவி ஒரு சேவை செய்யறாங்களோ அது மாதிரி கொண்டு வர சொன்னாங்க. எதை, கால சாப்பாடை கொண்டு வர சொன்னாங்க. அப்ப சாப்பாடு கொண்டு வந்து வச்சா ஒரு ஆணமும் ஒரு ரொட்டியும் வந்துச்சு. மின் உதுமில் பை, இறைச்சி வரல, இறைச்ச கண்டாங்க தானே ரசூலுல்லாஹ், இறைச்சி வரல. இறைச்சி இதுதானே பார்த்தனேன்றாங்க ரசூலுல்லாஹ். அலம் அர லஹ்மன், இறைச்சி இருந்ததை பார்த்தனேன்றாங்க. உடனே ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மனைவிமார் போய் சொன்னாங்கன்னு வருதுல, இருந்தது அல்லாஹ்வின் தூதரே, இறைச்சி இருந்துச்சு, ஆனா அது வந்து வலாக்கின்னஹு லஹ்முன் துசுத்திக பிஹி அலா பரீரா, பரீராவுக்கு வந்து இந்த சதகாவா வந்தது. பரீரா வந்து ஆயிஷா தான் விடுதலை செஞ்சாங்க. அப்ப அதனால பரீரா என்ன செஞ்சிட்டான்னா அவக்கு வந்த இறைச்ச இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சதகா ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராமே, சதகா வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம். ரசூலுல்லாஹ்வுக்கு டைரக்ட்லி வந்து அது அன்பளிப்பா தான் வரும், சதகா வராது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம்னு தெரியுமே, அப்ப அன்பளிப்பா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சகாத்தெல்லாம் கொண்டு வந்து செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்படி இறைச்சி வந்த உடனே இவங்க நினைக்கிறாங்க சதகாவா தானே பரீராக்கு வந்துச்சு, அப்ப சதகா ரூட்டால தான் இங்க வருது, அதனால அதை எடுக்க இயலாத மாதிரி இவங்க வந்து ரொட்டியையும் வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இறைச்ச கண்டனேன்னு சொல்லிட்டு. அப்ப ஆயிஷா அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ சதகத்துன் அலைஹா வ ஹதியத்துன் லனா, அவங்களுக்கு தான் சதகா, அது எங்களுக்கு ஹதியா தான் ரசூலுல்லாஹ். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா மெத்தட் மாறிடுமென்னு அர்த்தம். அங்கைக்குறதே நம்ம நினைச்சுக்கிட்டே தேவை. ஒருத்தன் களவு எடுத்துட்டா நான் சாமா விற்கிறேன், அவன் சல்லி தந்துட்டு போறான், அது எனக்கு ஹராமாகாது, அது அவனுக்கு தான் ஹராம், வந்த ரூட் எனக்கு ஹராம் தான். அப்ப ஆயிஷா ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்துக்கு ஏதாவது வந்து அன்பளிப்பா தான் வரும். அது ஒரு ஆளுக்கு சதக்கா வந்தேன்னு அசில் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து இந்த அசில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றவங்க சொல்ற ஒரு ஆதாரங்கள்ல இதுவும் உண்டு. வியாபார விஷயங்கள்ல எங்கிருந்து வந்தது, ஹராமா ஹலாலா, உனக்கு ஹலாலா வருதா நீ எடுத்துட்டு போதாங்க, மூலத்தை கிண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துக்கிற ஆதாரங்கள்ல இதுவும் உண்டு. இப்ப இது வந்து பாருங்க எப்படி குடும்ப வாழ்க்கை நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எடுத்து வச்சு ரசூலுல்லாஹ்களே மனைவிமாருக்கு ஆனத்தை ஊத்தி கொடுத்த மாதிரி எல்லாம் என்ன செய்யல, வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு எடுத்து இறைச்ச காணலேன்னு கேட்கிறாங்கன்னா வளமே அப்படித்தான் என்னது நடக்கும். மட்டும் குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்திருக்கு, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இல்ல. அப்ப இதுவும் விளங்குது என்னடா, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லல உங்களுக்கு கடமை எல்லாம் இல்ல வழங்கிட்டா அப்படின்னு விளங்கப்படுத்தலாம் இல்ல. ரசூல் ஒரு இடத்துல விளங்கப்படுத்தணுமே, ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படி விளங்கப்படுத்தல, அது உண்டு. அடுத்தது பாருங்க, ஆகவே ஒரு டொப்பான செய்தி என்றா 5224 சஹீஹ் புகாரில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாயார் உம்மு ஜமீல். இந்த உம்மு ஜமீல் ஆயிஷா ரலியல்லாஹு தாயார் வந்து உம்மு ரூமான், தந்தை ஒருத்தர் தான். யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை, ஆனா தாய் வித்தியாசம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய் வந்து உம்மு ஜமீல், அவ இஸ்லாத்துக்கு வரல. உம்மு ரூமான் வந்து என்னது, இஸ்லாத்துக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாயார். இப்ப இவ சொல்ற அஸ்மா ரலியல்லாஹு கேளுங்க, தஸவ்வஜ சரி
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? மச்சான். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் முடிச்சிருக்காங்க, அவ மச்சான் தானே. சரி, சுபைர் ரலியல்லாஹு சகலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குடும்பத்துல எவ்வளவு பழக்கம் இருக்கும், வீட்டுல நல்லா பழக்கம் இருக்கு. ரெண்டு பேரும் மாமா உண்டு தானே, சுபைர் பின் அவ்வாமோட மாமா உண்டு, ரசூலுல்லாஹோட மாமா உண்டு, நல்ல பழக்கம் இருக்கும், நல்ல ஃபேமிலியா தொடர்பு இருக்கும். சரி, இப்ப இந்த சம்பவத்தை பாருங்க நீங்க. தஸவ்வஜ சுபைர், சுபைர் என்ன திருமணம் முடிச்சாரு. வமாலஹு ஃபில் அர்லி மின் மாலின் வலா மம்லூக்கின் வலா ஷை, அவருக்கு இந்த உலகத்துல எந்த சொத்துமிக்கல், ஒரு வேலைக்காரனா அவர் அடிமையுமிக்கல், எதுவும் இல்லை. அவர் அர்த்தம் வந்து என்ன, ஊடு இல்ல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பேசிக்கா இருக்க வேண்டியெல்லாம் இருக்குது. அவருக்கு நான் சாதாரண ஒரு பொம்பளை கஷ்டப்பட வேண்டிய மாதிரி தான் நானும் கஷ்டப்பட வேண்டிய. ஏன்னா அஸ்மா ரலியல்லாஹு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறோம். ஃபேமிலி ரீதியா சுபைரும் உயர்ந்த அந்தஸ்து, அஸ்மா எல்லாம் உயர்ந்த அந்தஸ்து ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்ப கைர நாலிஹ், ஆனா அவருக்கு ஒன்று இருந்துச்சு, ஒரு நாலிஹ் இருந்துச்சு. நாலிக அரபுல சொல்ற தெளிக்கிறது. தெளிக்கிறேன்னா இங்கிலிக்கு அர்த்தம் ஒட்டகம், தண்ணி கொண்டு வர ஒட்டகம். வணங்கிட்டா தெளிக்கக்கூடிய ஒன்று என்ன, ஒட்டகத்தை தண்ணி கொண்டு வந்து ஊத்துறதுக்கு சொல்றது. அப்ப அந்த ஒட்டகம் ஒன்று இருந்துச்சு. வகைர பரசி, அவருக்கு ஒரு குதிரை இருந்துச்சு. இன்றைக்கு குதிரை தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு, அன்றைக்கு அவருக்கு குதிரை இருந்தது. ஃபகுன், இப்ப இரண்டு அவருக்குள்ள சொத்து. இப்ப குதிரை இருந்தா அதுக்கு செலவழிக்கிற எப்படி இருக்கும், ஒத்த இல்லைன்னு கேட்டு போனானா அவனுக்கு ஒத்த யானையை பிரசண்டா கொடுத்தானா எப்படி இருக்கும், சரியானே? அவனோட வாழ்க்கை அதுலயே அழிஞ்சிக்குமா இல்லையா? அது மாதிரி இவருக்கு ஒண்ணு இல்ல, ஆனா குதிரை ஒன்று இருக்குது. இப்ப குதிரை ஒன்று இருந்தா இந்த குதிரைக்கு உள்ள சுபைர் ஒரு ஜிஹாதுக்கு பேத்துருவாரு, செலவுக்கு பேத்துருவாரு, அங்க கஷ்டப்படுவாரு, எல்லாம் செய்வாரு. வீட்டுக்கு குதிரையை பார்த்துட்டு குதிரையை பார்க்க வேண்டிய யார் பொறுப்பு? அஸ்மா ரலியல்லாஹு, வேலைக்காரர் இல்லையே. இப்ப அஸ்மா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, ஃபகுன்து அலிஃபு ஃபரஸஹு வஸ்தகில் மா வ அஹ்ரிஜு கர்பஹு வ அஜி வலம் அகுன் அஹ்சினு அஹ்பிஸ். அழகான ஒரு செய்தி தெரியுங்க. இதுல வர என்ன சொல்றாங்கன்னா, ஃபகுன்து அலிஃபு ஃபரஸஹு, அதுக்கு அலஃப், அதுக்குரிய வைக்கோல் சாப்பிடுற அது இதெல்லாம் போடுறேன் நான் தான். அந்த குதிரையை மெயின்டைன் பண்ண வேண்டிய, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடை நீ கட்டி கொடுத்து பாருங்க இல்லையா, ஃபேமிலியில ரெண்டு ஆட்டை மெயின்டைன் பண்ணுங்கடா. அவர் தான் மகரி போற வந்து ஆட்டை தேடி தெரியும், காட்டுல இல்லை இங்கிருந்து ஆடு போச்சோண்டு. ஒரு கோழி ஒரு புறா குதிரையை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும், இவதான் அவருக்கு ஒரு சாப்பாடு வைக்கணும். வஸ்தகில்மா, தண்ணி கொண்டு வரணும். வஅஹ்ரிஸ் கர்பஹு, அதனுடைய அதாவது தோல் பாத்திரம் இருக்கு. யாரு சுபைர் பின் அவ்வாம சொல்றாங்க, தண்ணி அல்லன்னு வைங்களே, அன்றைக்கு தோல்ல தான் அழுதாங்க, தோளால தான் அழினாங்க. அப்ப அந்த தோல் பைய தைக்க வேண்டியிருக்குது, அதை நான் தைக்க வேண்டிய கர்ப்பண்டா அதுதான். ஒரு சாப்பாடுக்கு அதுக்கெல்லாம் மாவு வினைகிற அந்த வேலை எல்லாம் நான் தான் செய்யணும். வலம் அகுன் அஹ்சினு அஹ்பிஸ், நான் நல்லா ரொட்டியும் எனக்கு சுட தெரியாது, சமைக்கவும் தெரியாதுன்றாங்க. இது எப்ப சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்த சம்பவத்தை சொல்றாங்க. திருமணம் முடிச்சது மக்கால தான். திருமணம் முடிச்சதுக்கு என்ன ஆதாரம், அஸ்மா ரலியல்லாஹு வார அந்த ஹிஜ்ரத்துக்கு வார வழியில குபா பள்ளி கிட்ட வச்சுதான் அப்துல்லா இப்னு சுபைர் கிடைக்கிறாரு. வணங்கிட்டானே, வார வழி ஹிஜ்ரத்துக்கு வார வழியில தான் புள்ள கிடைக்குது. யாருக்கு, அஸ்மா பின்த் அபீ பக்கருக்கு புள்ள கிடைக்கிறது ஹிஜ்ரத்துக்கு வார வழியில. அப்ப அதுக்கு முந்தைய கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜிஹாதெல்லாம் நடந்த பிறகுதான் சொல்றாருன்றதுக்கு ஒரு செய்தி ஆதாரம் இருக்குது. அப்ப நீங்க 2, 4, 5 வருஷமா சமையல் பழகல, ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷமா ரொட்டி ஒழுங்கா சுட தெரியா. வலம் அகுன் உஹ்சினு அஹ்பிசு, வணங்கிட்டானே. அப்ப நான் வந்து ஒரு ஒழுங்கா ரொட்டியும் எனக்கு சுட தெரியாது. வகான யஹ்பிசு ஜாராத்தும் லீ மினல் அன்சார், கொஞ்சம் அன்சாரி அடுத்து விட்டு பொம்பளை இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு ரொட்டி சுட்டு என்ன செய்வாங்க, தருவாங்க. அதான் நிஸ்வத்த சிதுக்கு, நல்ல நேர்மையான நல்லா பழகக்கூடிய பெண்களாக அவர்கள் இருந்தாங்க. அப்ப இவோட கஷ்டத்தை பார்த்து அடுத்து விட்டுக்கிற பொம்பளை வந்தா அவங்களுக்கு ரொட்டியை சமைச்சு பழக்கி அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது அந்த அன்சாரி பொம்பளைகள் தான். அவ இப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே சில மக்கால பழக வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அண்டை வீட்டாலும் காபிரா தான் இருந்திருப்பாங்க. மக்கால ஹிஜ்ரத்தே பெரிய யுத்தத்துல நடந்தது. அப்ப இங்க வந்து இவங்க தான் ரொட்டி பழக்கூற அளவுக்கு இருக்குது. ஆனா இவ வந்து பெரிய வேலை செய்யறவர், குதிரைக்கு எல்லாம் போடுவா, தண்ணி கொடுப்பா, எல்லாம் செய்வா, ஆனா ரொட்டி சுட தெரியாது. இவர் சொல்றாரு, வகுந்து எல்லாம் இதெல்லாம் பரவாயில்லைன்னு வைங்களேன், வீட்டோட நடக்குது. வகுந்து அன்குலு நவாமின் அர்லி சுபைர் இல்லதி அக்தஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஸி, நான் ஈச்சக்குட்டைகள் இருக்குதானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபைர் இப்னு அவ்வாமுக்கு ஒரு தோட்டம் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இக்தா என்ற அரபுல வந்து ஜிஹாத்ல வெற்றி பெற்றிருந்தா அந்த தோட்டத்தை சொந்தமா கொடுக்கறது இல்ல, குறிப்பிட்ட காலத்துக்கு வருமானத்துக்கு அசில் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும், அவருக்கு வருமான செக்ஷனுக்கு ஒதுக்கிப்பாங்க. இது வந்து அதாவது 3-2 ஃபர்சக் தூரத்துல இருந்துச்சு. அத 3-2 வருதா, ஒரு ஃபர்சக்குடைய 3-2 பகுதி. ஒரு ஃபர்சகண்டா 3 மைல், வணங்கிட்டா, ஒரு ஃபர்சகண்டா 3 மைல். மைல்ன்றது உங்களுக்கு தெரியும், மரபு சொல். மரபு சொல்லனா பழைய காலத்துல இது உள்ளது, வணங்கிட்டா, மைல் என்ற சொல்.
கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிச்ச புதுசு சொல்ல. அரபுலே மைல், இது மைல் தான். இந்த மைல் கட்டையெல்லாம் பழசி. அப்ப இந்த பர்சக மைல் கணக்கில் அளந்தா ஒரு பர்சக் வந்து 3 மைல் வரும். ஒரு மைல் வந்து 1750 மீட்டர் கிட்டத்தட்ட. ஒரு மைல் வந்து 1750 மீட்டர். அப்ப ஒரு பர்சக்ல கொஞ்சம் குறைய, ஒரு பகுதி குறையன்னு சொன்னா 3 இருக்கணும். 1750 3 வரைக்கும்னா 4500 5250 அப்படிதானே. 5250 மீட்டர் ஒரு கிட்டத்தட்ட அப்படிதானே. 1750னா 5250 சரிதானே. அப்ப 5250 மீட்டர் வரும். 5000 சில அறிஞர்களோட பார்வையில் 5500 கிட்டத்தட்ட 2 மைல். இந்த மீட்டருக்கு போறாங்க. இந்த மீட்டர் தூரத்துக்கு என்ன செய்றாங்க போறாங்க. போய் அதுகளை வந்து என்னது அந்த எல்லாம் போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வாங்க. ஒரு பர்சக். அப்ப ஒரு பர்சக்கிட்ட முழு பர்சக்கும் அவங்க போகல, 2 மட்டும் பாத்துங்க. 3000 3500 மீட்டர் தான் போவாங்க. 3500 மீட்டர் தூரத்துக்கு நடந்து போகணுமே. அதை சுமந்துட்டு வாகனம் இல்லையே, அவ சொல்லிட்டாங்க நேரத்தில் வாகனம் இல்லையே, இவ்வளோ இதை சுமந்துக்கிட்டு வருவான். ஒரு நாள் இப்படி வார டைம்ல ஃபஜித்து யௌமன் வன்னவா அலா ரஸி, இப்படி சுமந்துக்கிட்டு நான் தூக்கிட்டு வாரேன். ஃபலகீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மஅஹு நஃபரும் மினல் அன்சார். திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில தோழர்களும் வாராங்க. ஒட்டகத்துல வந்து கட்டிக்கிறாங்க. ரசூல்லாங்க அஸ்மா ரலியல்லாஹு கண்ணு எவ்வளவு தூரம் அது, அஸ்மா ரலியல்லாஹு கண்டா மச்சான் தானே எப்படி. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வானான்னு சொல்லல, வணங்கிட்டா அதுக்குரிய சட்டங்களை நான் சொல்றேன். அப்படின்னா வார டைம்ல ரசூல் சாஹிப் கண்ட உடனே ஒன்னும் சொல்லல, ஒட்டகத்தை என்றாங்க. அரபுல அப்படின்னா ஒட்டகத்தை குனிய சொல்றாங்க. பணிஞ்சா அவங்க பின்னால ஏறலாம். பின்னால ஏறினா கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திமிழை பொறுத்து வணங்கிட்டா தூரமாவும் அவங்க இருக்கலாம், பெரிய இடம் தானே. அப்ப தூரமாவும் இருக்கலாம். ஏறுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு குனிக்கிறான். இவ அப்படியே நிக்கிறா, ஏறல. இவ அப்படியே நிக்கிற ஏற ரசூல் அவனுக்கு குனிஞ்சிக்கிறா, இவ ஏறவும் இல்லை. ஃபஸ்தஹியது, நான் வெட்கப்பட்டேன்றா. அவ சொல்றா. அப்ப இவ்வளவு தூரம் நடந்துட்டு போறது, நம்மளுக்கு ஒரு ஆட்டை வந்துட்டு சொந்தக்கார ஆட்ட பலாறு பாஞ்சு விழுந்து ஏறி என்னது பேத்துருவோம். அப்புறம் கணவன்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வேற என்ன இப்படி நான் நடந்து வரத ஆட்டால வரத்தானே செய்வேன் அப்படின்னு ஒரு பதிலும் கிடைச்சிருக்கு. கணவனும் வாயை மட்டும் சும்மா இதுவா ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ரசூலா குனிக்கிறாங்க. இல்ல ரசூலா வளையிட்டு வெக்கப்படுறா அப்படின்னு போயிட்டான். ஒன்னும் சொல்லல, ஒட்டம் போயிட்டு. இதுல நீங்க பாருங்க, அந்த பெண்மணிட்டு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அந்த இடத்துல ரசூல்லாங்கட ஒட்டகத்துல ஏறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை சொல்லுங்க பாவம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உறவும் கூட, அல்லாஹ்வுடைய தூதரும் கூட. அந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான ஒரு மன ரீதியான ஒரு அச்சம் என்ன செய்யாது வரா. ரெண்டாவது போறவங்க யாரா இருக்கணும், நபியில பாதுகாப்புல போற நல்ல சிறந்த நபித்தோழர். அந்த பெண்மணி என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா, அதாவது லஹல் ஃபஸ்தஹைது அன் அஸீர மஅர் ரிஜால், ஆம்பளகளோட நானும் போறத விரும்புறேன். வளைதானே, ஆம்பளோட பட்டியல் போகல, அதுக்குள்ள நான் ஒரு ஆளா போறத நான் வெட்கப்பட்டேன். மஅர் ரிஜால், யார் ஆம்பளகள், அவங்க யாரும் கேட்கிறேன், நபித்தோழர்கள், ஜிஹாதில் கலந்து கொண்டவங்க, ரசூலுல்லாஹ் அந்த தலைமைத்துவமா போறாங்க. அந்த வெட்கம் அன்றைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு சொல்லுவாங்களா, பஸ் டைட்டாகி வெடிக்க போகுது, பாஞ்சு பேஸ்குவர போட்டுட்டு ஏறாங்க, வேற எப்படி போறதுன்னு ஏறாங்க. வளைதானே, இப்ப ரோசம் உடைஞ்சிட்டா இல்லையா, அந்த வெட்கத்தன்மை போயிட்டா இல்லையா, இப்படி இருந்து போறாங்களே நம்ம யோசிச்சா. இந்த பெண்மணி சொல்றா, இவ்வளவு கஷ்டப்படுற உழைப்பு கணவனுக்காக, வார வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாகனம் தான், நல்ல தோழர்கள். ஃபஸ்தஹைது அன் அஸீர மஅர் ரிஜால், ஆண்களோடு நான் போக வெட்கப்பட்டேன். இன்னைக்கு அந்த பெண்கள்ட்ட அது இருக்குதா? சர்வசாதாரண படிப்பட்ட பேர்ல, இன்னும் உள்ள எத்தனையோ பேர்ல என்ன செய்யுது, எல்லாம் தொழில் பேர்ல சிம்பிளா இந்த வெக்கம் என்றது இல்லாம போயிட்டு, கேட்டா வாதம் செய்யறதுக்கு தான் ரெடி ஆகிக்கிறாங்களே ஒழிய மத்தபடி உள்ள ஒரு பக்குவம் இல்லாம இதை பார்க்கிறோம். இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், அதாவது அங்க வாரா இவ அதே இடத்த இன்னொன்னு யோசிக்கிறான். ஜுபைர் இப்னு அவ்வாம் யோசிக்கிறான். அவரோட ரோசன் ஞாபகம் வருது, கடுமையான ரோசக்கார ஜுபைர் இப்னு அவ்வாம். யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வருது. வானா சரியா நின்னுட்டான். எல்லாம் முடிஞ்சு இவ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த இவர்ட்ட வாரான். யார்ட்ட, ஜுபைர் இப்னு அவ்வாம்ட்ட வந்து, இப்படித்தான் நான் வார வழியில இது சுமந்துட்டு வந்தேனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஒட்டகத்தை பணிச்சாங்க. அப்ப நான் வெக்கத்துல ஏறல. காரணம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு ஆண்களோட வரதுக்கு நான் வெறுத்தேன், உங்களோட ரோசம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு யார் சொல்ற, அஸ்மா ரலியல்லாஹு சொல்றான். சொன்னோடனே அவர் சொல்றாரு, அதான் கனவுன்னு அப்படி இறக்க வாங்கிக்கிறான். அவர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஹம்லுகி நவா கான அஷத்த அலைய மின் ருகூபிகி மஅஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏறுறதே என்ற உள்ளத்துல கடுமை.
இதெல்லாம் சுமந்துட்டு அந்த தூரத்துல நீங்க வாரீங்களே, அதை நினைக்கத்தான் எனக்கு என்னது மிச்சம் கஷ்டமாயிக்குது அப்படின்னு. அப்ப என்ன விளங்குது, சுபைர் அவ்வாமுக்கு வழி ஒன்று இல்லை. இவ வந்து இதை செய்யறத அவருக்கு வேற வழி ஒன்று இல்லை, அவரும் வேற உழைப்போ வேற கஷ்டங்களோ இருக்குது. சுபைர் அவ்வா மௌத்தாகிற நேரத்துல மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். ரைட்டா, மௌத்தாகிற நேரத்துல அவரோட வரலாறு எடுத்தா அவர்கிட்ட மட்டும்தான் திர்ஹம் கணக்கு வந்து எத்தனை திர்ஹம் இருந்துச்சு, எத்தனை தீனார் இருந்துச்சு. அவர் பெரிய ஒரு பிசினஸ் மேனா என்ன செஞ்சாரு, மௌத்தா போனாரு. அப்ப இது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான், அதான் பிற்காலத்துல ஒரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபோட பேசின பெண்மணி, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா இவர். அவ்வளவு ஒரு தைரியமான ஒரு பெண்மணி. அப்ப இவர் வந்து அந்த கணவனும் என்னது எவ்வளவு இறக்கமா நடந்துக்கிறார். கொஞ்சம் காலத்துக்கு ஒரு அபூபக்கர் என்ன செய்யறாருன்னா, ஒரு வேலைக்காரர் அனுப்பி வைக்கிறார். யுத்தத்துல கைது செய்யப்பட்ட ஒரு கைதிய ஃபக்க அன்னமா ஆப்தக்கனி, என்ன விடுதலை செஞ்ச மாதிரி இருந்துச்சு என்றாவ. யாரு, அஸ்மா ரலியல்லாஹு சொல்றா, என்ன ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செஞ்ச மாதிரி. அடிமைத்தனம் அல்லது அவ என்ன சொல்றா, அவ்வளவு கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒட்டதனை பற்றி என்ன சொல்லிக்கணும், இந்த வேலையில நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லிக்கணுமா இல்லையா, கடமையாய்ந்தா இந்த அளவுக்கு நீங்க போகல, நீங்க அங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வெளியே வாரீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்கோம். சொல்லலடா, ஒரு கணவன் மனைவி புரிந்துணர்வோட இவர் செய்யற கடமைக்கு ஏற்ப மனைவி கடமை செய்யறது கடமைன்றதை என்ன செய்யுது விளங்குதே ஒழிய இது கடமை இல்லை, நாங்களாம் சும்மா இப்ப நீங்க வேண்டிய வேலை செய்யுங்கன்றது என்னது மார்க்க ரீதியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அல்ல என்றது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. அடுத்தது பாருங்க, அதாவது இந்த செய்தியை பாருங்க, எப்படி அந்த வீட்டு வாழ்க்கைக்காக நான் எடுத்து வைக்கிறேன். வீட்டு கடமைகள் எப்படி, சஹீஹுல் புகாரில 3581 இலக்கம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஒரு செய்தி உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பகிரங்கமாக சொல்றாங்க மக்களை பார்த்து, அவங்க வந்து ஏழைகள் ஆயிப்பாங்க தானே, சூஃபாக்கள் புதுசா எல்லாம் மாறி மாறி வந்து கிடைப்பாங்க ஆக்கள். அதாவது மன்கான இந்தஹு தஆமு ஸ்னைனி ஃபல்யذهب பிதாலிஸ் வமன்கான இந்தஹு தஆமு அர்பா ஃபல்யذهب பிகாமிஸ் அவு சாதிஸ். யார்கிட்ட 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்களோ, 2 பேருக்குரிய சாப்பாடு இருக்குதோ, 3வது ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க. யார்கிட்ட அதாவது 4 பேருக்குரிய சாப்பாடு இருக்குதோ அவர் 5 பேர் என்ன செய்யுங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு சட்டம் ஒன்று சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வோட காலத்துல 8 பேர் 10 பேரை கூப்பிட்டு போற அளவுல யாரும் என்னது இருக்கல என்றது அந்த செய்தியில என்ன செய்து விளங்கு. ரசூலுல்லாஹ் வந்து விரிச்சு சொல்லணுமே, இவ்வளவு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் 10 பேரோட போறாங்க வீட்டுக்கு, ரசூலுல்லாஹ் 10 பேரோட போறாங்க. அபூபக்கர் எல்லாம் ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவா, அபூபக்கர் இல்லாம 3 பேர் இருந்தா 4 பேர் தானே கூட்டிட்டு போகணும், அவர் எக்ஸ்ட்ராவா ஒரு 3 பேரை கூட்டிக்கிட்டு அபூபக்கர் இல்லாம வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் இப்ப இவர் அறிவிக்கிறது மகன், அறிவிக்கிறது அதான் அபூபக்கர் இல்லாம மகன் அப்துர் ரஹ்மான். இவர் வந்து இஸ்லாத்தை பிந்திதான் ஏத்துக்கிட்டார். அப்துர் ரஹ்மான் பதில் யுத்தத்துல கலந்து கொண்டாரு அங்க சைட்ல, இவர் வந்து பிந்திதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் அப்துர் ரஹ்மான். இப்ப இந்த அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, அவர் கல்யாணம் முடிச்சிட்டார். அந்த டைம்ல அவர் போய் கல்யாணம் முடிச்சுக்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுலையும் ஏண்ட வீட்டுக்கும் வேலைக்காரியா ஒரு ஆள் இருக்கிறார். வேலைக்காரனா வேலைக்காரராக ஒருவர் இருக்கிறார், பெண்ணானான்னு வரல, வேலைக்காரரா ஒரு ஆள் இருக்கிறார். அதுவும் ஏண்ட மனைவியும் இன்னும் 3 பேர், மொத்தம் எத்தனை பேர், 5 பேர். எங்கட குடும்பத்துல 5 பேர். இப்ப அபூபக்கர்லாம் வந்து எத்தனை பேரோட, 3 பேரோட, அப்ப எத்தனை 8 பேர், அப்படித்தானே. அபூபக்கர் அவங்க சேர்த்தா 5 பேர் மொத்தம். அபூபக்கர், அப்துர் ரஹ்மான், அவருடைய மனைவி 4, வேலைக்காரன் சேர்த்தா மனைவி 2, வேலைக்காரன் சேர்த்தா 5. அப்ப இந்த 5 பேர், அப்ப 3 பேரும் எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு வந்துக்கிறார். கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுங்க, ஏற்பாடு செய்யுங்கட்டு விருந்தாளிகளை விட்டுட்டு அபூபக்கர் எல்லாம் போயிட்டார். அப்துர் ரஹ்மான் இருக்கிறார் தானே, மகன் இருக்கிறாருன்னு போயிட்டார். சாப்பாடு செய்யுங்கன்னு யார்கிட்ட சொல்லிக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுங்க விருந்து வைங்கன்னு யார்கிட்ட சொல்லிக்கணும், மனைவி கிட்ட. உங்களுக்கு சாப்பாடு வச்சு இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிற எங்களை கடமையெல்லாம் இல்லைன்னா அவங்க சொல்லவும் இல்லை. மார்க்க ரீதியாக அப்படி ஒரு நடக்கவும் இல்லை. இதுல நீங்க பாருங்க என்ன தெரியுமா, இவ்வளவோட முடிஞ்சா புரிந்துணர்வோட சாப்பாடு வைக்கிறேன்னு வழங்கலாம். இவ்வளவோட முடிஞ்சா புரிந்துணர்வு இல்லைன்னு ஆதாரம் என்னண்டா, புரிந்துணர்வை எல்லாம் தாண்டி கடமை விட்டுக்கிறதுக்கு ஆதாரம் என்னண்டா, அபூபக்கர்லாம் போயிட்டாங்க ரசூலுல்லாஹ் அங்க விட்டுட்டு அப்படி பேசிட்டு இருந்து அபூபக்கர்லாம் சாப்பிடுறாங்க. அஷாண்டா இரவு சாப்பாடு, இஷாண்டா இஷா தொழுது வணங்கிட்டா, அஷாண்டா இரவு சாப்பாடு. இரவு சாப்பாடு சாப்பிட்டு இஷாவுக்கு பாங்கு சொல்லுது, இஷாவுக்கு பாங்கு சொல்லுது. இஷா தொழு விட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் அங்க வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க இரவு சாப்பாடு. இஷாவுக்கு போறவும் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் இரவு சாப்பாடு சாப்பிடுறாங்க. இவர் இருக்கிறார். மிச்ச நேரம் இருந்தவரை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி விடுவாங்க. வணங்கிட்டா டைம் முடிஞ்சுதானே. அபூபக்கர் இல்லாம வெளியே வரான். இப்ப லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா விருந்தாளிகள் வந்து என்னது இருந்து கட்டிக்கிற. பாருங்க செய்திய, வீட்டுக்குள்ள போறாங்க. இரவோட பெரும் பகுதி போயிட்டு வந்து பார்த்தா மனைவி கேட்கிறா, மா ஹபஸக அன் அலியாபிக உலைவி, விருந்தாளி விட்டு போட்டு எங்க போனீங்க, இவ்வளவு லேட் ஆயிட்டு அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே இவர் திருப்பி கேட்கிறாரு. அவர் கேட்ட உடனே அவ அஷீத்தகும் விளங்கிட்டானே, அவ அஷைத்தியும்
ராவு சாப்பாடு கொடுத்தீங்களா அவங்களுக்குன்னு கேட்கிறான். யாரு? அபூபக்கர்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே காலத் அபௌ ஹத்தா தஜீஅ, நீங்க வரும் வரைக்கும் ஏலாண்டாங்க சாப்பிடுறது, நீங்க வரும் வரைக்கும் சாப்பிட ஏலாண்டாங்க. கது அரது அலைஹிம் ஃபகலபுஹும், கொண்டு சாப்பாடே முன்னுக்கு வச்சீங்க, ஏலாண்டே பிடிச்சிட்டாங்க. என்னது? சாப்பிட மாட்டேன், அபூபக்கர் நாங்கள் வரும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், பிடிச்சி நின்றுட்டாங்கன்றான். இந்த விசாரணை நடக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் மெதுவா ஒளிஞ்சிட்டாரு மகன். அதுல வருது ஃபதஹப்து இஹ்தபது ஃபதஹப்து ஃபஹ்தபது, ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன்றார். கல்யாணம் முடிச்சிட்டாரு அவர். யாரு? அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அபூபக்கர் விசாரணை போக விளங்கிட்டு அவ என்ன உச்சகட்டமா விசாரணை தீக்குமா இல்லையா, இவர் போய் ஒளிஞ்சிட்டார். யாரு? அப்துல் ரஹ்மான். அடுத்து நம்மளுக்கு தானே போய் ஒளிஞ்சிட்டார். ஒளிஞ்ச உடனே இவர் சத்தம் போடுறார், யா குன்சர் மடையனேன்றாரு, சத்தம் போடுறாரு. குன்சர்னா மடப்பயலேன்னு சத்தம் போடுறதுங்க, அந்த மாதிரி வார்த்தை அரபுல. எங்க அவன் சொல்லி என்னது சத்தம் போடுற 2-3 தடவை கேட்கிறாரு. கேட்ட உடனே அரபியோட வளமை என்னது, மூக்கு இல்லாம போட்டு காது இல்லாம போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரியான அபூபக்கர் சத்தம் போட்டு பேசுறாரு. விருந்தாளியை வச்சு சாப்பாடு கொடுக்காம ஒரு சத்தம் போட்டு மடையனேன்னு சத்தம் போட்டு அப்துல் ரஹ்மான் பேசுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அபூபக்கர் ஏசுறாங்களே, இவர் வந்து என்னது மெதுவா கிட்ட வந்துட்டார். யார்? அப்துல் ரஹ்மான். கேட்டுட்டு விஷயத்தை சொல்றாரு. இப்படித்தான் நடந்தது, நாங்க கொடுக்க கொடுக்க என்னது உங்க சாப்பிடலன்னு சொன்ன. அப்ப விருந்தாளின்னு சொல்றாங்க, அவங்க சாப்பாடு வைக்கத்தான் செஞ்சாங்க, நாங்க தான் நீங்க வரும் வரைக்கும் தின்னு. அபூபக்கர் இன்னும் கொஞ்சம் கோவமாயிட்டு, அல்லாமி தானே நான் தின்ன மாட்டேன், நீங்க தின்னுங்க, நான் வரும் வரைக்கும் தான் தின்னாம நீங்க, நான் தின்ன மாட்டேன் தின்னுங்க, நான் ஹனி அண்ட் குழுவனாங்க வளைட்டா சாப்பிடுங்க. அவங்க சாப்பிடுறான். கொஞ்ச நேரம் சாப்பிட்டவரை பார்த்தா சாப்பாடு இருந்ததை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறாங்க, சாப்பிட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அபூபக்கர் சொல்றாங்க, நான் சைத்தான் என்னைய சத்தியம் பண்ண வச்சுட்டான். அபூபக்கர் சொல்றாங்க, சைத்தான் என்னைய சத்தியம் பண்ண வச்சுட்டு அபூபக்கர் தின்றார். அவர் என்ன செய்யறாரு, சாப்பிட்டு தின்றார். தின்னுட்டு பார்த்தா என்னது டக்குன்னு மனைவி கிட்ட கேட்கிற சாப்பாடு எப்படி இருந்துச்சு. அவர் சொல்றா, என்ன கண் குளிர்ச்சி ஆட்டும் இருந்ததை விட கூட தான் என்ன செய்யுது, இப்ப சாப்பாடு இருக்கு, சந்தேகம் இல்லை அப்படின்னு. இதை எடுத்த தட்டை எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அதுல ஒரு அற்புதம் என்ன செஞ்சுக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டினா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடை வந்து என்னது குறிப்பிட்ட யாரோ 12 நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது வச்சாங்க அப்படின்ற செய்தி பார்க்கிறோம். இது 2வது அம்சம். இப்ப இதுல என்ன முக்கியம் தெரியுமா, எப்படி நடந்துக்கு அந்த குடும்ப சப்ஜெக்ட். இதுல வந்து கடமை இல்லைன்னா இந்த விசாரணை வந்து அப்துல் ரஹ்மான் ஒளியர் அளவுக்கு வருமா வர. விசாரணை வந்து மனைவிட்ட அப்படி தரனுக்கு கொடுக்கலையா விருந்தாளுக்கு நடக்காம லேட் நைட் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. அபூபக்கர் சத்தம் போடுறாரு, அப்துல் ரஹ்மான் ஒளிகிறாரு. அபூபக்கர் அவங்களோட இயல்புக்கு மாற்றமான ஒரு நடைமுறை அது சத்தம் போட்டதெல்லாம். அப்ப நான் இது வளமையாக இந்த கடமை விஷயத்துல என்னது அந்த தொடக்கம் இன்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தீங்க, நீங்க பார்க்கலாம். இதை நான் சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி இன்னொரு செய்தியை பாருங்க. அதாவது சஹீஹ் புகாரில 2097வது இலக்கம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு போனது. ஜிஹாதுக்கு போனோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இவட ஒட்டம் வீக்காய் போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன ஜாபிர் ஒட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. இல்ல அல்லாஹ் விட்டு போகுது இல்லை. ரசூலா இறங்கினாங்க, கொஞ்சம் என்னது ஒட்டகத்தை வந்து ஆட்டி விட்டாங்க. அதை வந்து எதால அந்த மீச்சனால் ரசூலாவோட கையில் தொழிலால ஆட்டி விட்டாங்க. ஒட்டகம் வந்து வேகமாயிடுச்சு. இவர் ஏறினாரு. ரசூலாவோட ஒட்டகத்தை விட வேகமா போய் பார்க்க நான் பிடிச்சி என்ன செஞ்சேன், பின்னாலே போனேன். அப்ப ரசூலா மறுபடியும் கிட்ட கேட்டாங்க, என்ன மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான் ஜாபிர் அதுல அவங்ககிட்ட. அல்லாஹ் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்ப நீங்க கன்னி பெண்ணை முடிச்சீங்களா ஒரு விதவை முடிச்சிங்களான்னு கேட்கிறான். இல்ல நான் விதவை தான் முடிச்சேன். ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிக்கலாமே, சந்தோஷமா உங்களோட வாழ்க்கை போய்க்குமே, விளையாடலாமே அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றான். நீங்க விளையாட அந்த பிள்ளைய விளையாட நல்லா இருந்தீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்ல எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாரோட ஒன்றா 10ஓட 11 அவங்கள நான் எடுக்க விரும்பல, அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும். நான் என்னத்துக்கு விரும்பின ஒரு திருமணம் முடிச்சா அவ வந்து என்ன செய்வா, இந்த பிள்ளைகளை சேர்த்து வச்சு கொள்வா, தலைவாருவா, உங்களை கவனிப்பா. அதுக்காக வேண்டிதான் ஒரு விதவை பொம்பளை என்ன செஞ்சேன், நான் திருமணம் முடிச்சு. ரசூலா என்ன சொல்லிக்கணும், தலைவாடுறதுக்கு சேர்க்கறதுக்கு கல்யாணம் சொல்லிக்கணுமா இல்லையா, அது உரிய இடம் தானே அது. இப்ப நோக்கத்தை சொல்றாரு முடிச்சதுக்கு ரசூலா பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்வானாங்க சொன்னாங்களா இல்லையா. அப்ப இந்த இடம் எதை காட்டுது, ஒரு பெண் நல்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு இந்த குடும்பத்துல சில கடமைகளை செய்யணும் எதிர்பார்க்கறது பிழை இல்ல. போக்கல சொன்னாங்க அல் கைச ஜாபிரே புத்தியா நடந்துங்க போனா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ரசூலாங்க. அவர் ரசூலாங்க ஒரு ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலாங்களுக்கு இடையில இருந்த நிறைய உறவுகள் ஒரு தனி செய்தியா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு அம்சம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரம் ஒரு பெண் கணவனுக்கு இந்த மாதிரி வழிபட்டு இந்த மாதிரி வேலை செய்யறது எல்லாம் ஒரு கடமையில ஒன்று. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்துக்கு முரணாக கணவன் ஏதாவது ஒன்று சொன்னா அது லேசோ கஷ்டமோ அதை என்ன செய்யணும், எதிர்க்கிறதுக்கு ரசூலா அனுமதிச்சுக்கிறான். சஹீஹ் புகாரில் 5205வது இலக்கம் ஆயிஷா அறிவிக்கிறாங்க,
ஒரு அதாவது ஒரு அன்சாரி பெண் வந்து அதாவது திருமணம் முடிக்க போற அன்னம்ராத்தமின் அன்சார் ஜவ்வஜத் இப்னத்தஹா அன்சாரி பொம்பளையோட மகளை திருமணம் முடிச்சு வைக்க போனான். அந்த நேரத்துல வந்து எனது ஃபத்தமா அத்த ஷஅரு ராசியா தலையில இருக்கிற முடியலாம்